மதி என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க ராஜபாளையத்திலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அருணாச்சலம் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அருணாச்சலம் ஐயா அவர்கள் ராஜபாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையோடு தம்மை இணைத்துக் கொண்டு 8 ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டு செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்களின் கல்வி தகுதியாக டிப்ளமோ இன் யோகா, அட்வான்ஸ் டிப்ளமோ இன் யோகா முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு சென்று மனவளக்கலை பயிற்சிகளை அளித்துக் கொண்டு தொடர்ந்து சேவையாற்றி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை செயல் விளைவு விதி மதி என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்ப நம்மளுடைய விதினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முந்தி விதி அப்படின்னா எல்லாம் என் தலை விதி, நடக்கிறது பூரா துன்பம்னு ஒண்ணு வந்துட்டா, அது குடும்பத்துல வந்தாலும் சரி, அல்லது தொழில் ரீதியா வந்தாலும் சரி, மற்றொரு பெட்ரோல் மத்தியில வந்தாலும் சரி, அல்லது உறவினர்கள்ட்ட இருந்து வந்தாலும் சரி, எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஆனா மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இது விதினா என்ன, மதினா என்னங்கிறது தெள்ள தெளிவா புரியுது. இந்த துன்பத்துக்கு காரணம் விதின்னு நம்ம ஏற்கனவே நினைச்சிருக்கோம். ஆனா துன்பமே நம்மளாலதான் வந்ததுன்னு இப்பதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதை இன்பமா ஆக்குறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இதுல பாயிண்ட் என்ன அப்படின்னா, விதிய எப்படி நம்ம மதியால வெல்லலாங்கிறதும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல விதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விதி என்றாலே இயற்கை தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இயற்கைனா என்ன? ஒரு செயல் செய்தால் ஒரு விளைவு வருகிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த செயலுக்கும் ஒரு விளைவு வருகிறது. அது எந்த மாதிரி வருகிறது என்று சொன்னால், இன்பமாகவோ அல்லது துன்பமாகவோ அல்லது அமைதியாகவோ அல்லது பேரின்பமாகவோ வருகிறது. எந்த செயலுக்கும் இந்த 4 அடிப்படையில் தான் வருகிறதுன்னு மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நாலுல ஏதாவது ஒண்ணு வந்துருது. ஏதாவது ஒரு செயலுக்கு இந்த 4ல ஒண்ணு வந்துருது. இதுக்கு காரணம், ஒரு செயல் செய்தால் விளைவு உண்டு, விளைவு அச்செயலிலே தொங்கி நிற்கிறது. எந்த முறையிலே நாம் அந்த செயலை செய்கிறோமோ அந்த முறையிலே நமக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ நமக்கு கூடுதலரமாக வருகிறது. இப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த செயலும் செய்தால் ஒரு விளைவு உண்டு. இதுல நம்மளுடைய இயற்கை விதி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்குங்க. இயற்கை விதி அதுவே நீதிங்கிறாங்க மகரிஷி. இயற்கை விதின்னு சொல்றதை விட இயற்கை நீதின்னு சொல்லலாம். விதிங்கிற சப்ஜெக்டையே நீதின்னு மாத்திக்கலாம். காரணம் என்னன்னா, அதுதான் உண்மை. அது எப்படின்னா, இயற்கையினுடைய நீதி எப்படி இருக்குன்னு சொன்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் சேர்ந்ததே தெய்வம்ங்கிறார் மகரிஷி. நல்லா புரியுங்க. இதுதான் இயற்கை நீதி, இதுதான் இயற்கை விதி. ஒண்ணு. அடுத்து திறம் 3 சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 திறம். இந்த 3 திறம் தான் ஒரு தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விதியில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் எந்த செயலை செய்தாலும் அதுக்கு தகுந்த கூலி கிடைக்கும். கூலினா கூர்தலறம், அதுக்கு தகுந்த விளைவு. அதைத்தான் நம்ம இந்த 4 விதமா பார்த்தோம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் சொல்லி பார்த்தோம். இதுல இந்த 3ஐயும் தான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இயற்கை விதி தெளிவா தெரிஞ்சு போயிடும். இயற்கை விதி தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மதிய கொண்டு எப்படி இயற்கை விதி அடிப்படையில நாம செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் போக்கி
எப்படி இன்பமாக மட்டுமே வரவழைக்கக்கூடிய அந்த திறம் நமக்கு தெரிஞ்சு போயிரு. இப்ப இதை பத்தி பார்க்க போறோம். துன்பம் ஏன் வருது? எல்லாம் விதின்னு விதின்னு போய்கிட்டு இருக்கோமே. அது மனவளக்கலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை நம்ம சொல்றோம். என்ன தெரியுங்களா? எல்லாம் என் வினைப்பதிவு தான் காரணமா இருக்கு, அதனாலதான் நான் தவம் கூட எடுக்க முடியல. வினைப்பதிவு காரணமா தான் என்னால தவம் எடுக்க முடியல. 4 நாளைக்கு தவம் எடுக்கிறேன், நான் 5ஆம் நாள் தவம் எடுக்க முடியல. உடற்பயிற்சி என்னமோ கரெக்டா பண்ணிடுறேன், காயல்பமும் பண்ணிடுறேன், ஆனா தவம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அகத்தாவும் கூட பண்ணிடுறேன், தவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வினைப்பதிவு தான் காரணமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், வினைப்பதிவு தான் காரணமா தான் இருக்குது. ஆனாலும் அந்த வினைப்பதிவு எதற்கு அடிப்படையிலே காரணமாக இருக்கிறது? இந்த இயற்கை நீதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கை நீதியில எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது எப்படின்னு சொன்னா, முதல்ல தெய்வத்துக்கு தள்ளுமாற்றலும் கொள்ளுமாற்றலும் இருக்கிறது. இதை மறந்துடவே கூடாது. அதே தள்ளுமாற்றலும் கொள்ளுமாற்றலும் நம்ம மனசுட்ட இருக்கு. எப்படின்னா, கொள்ளுமாற்றல் மனம் எதை பார்க்கிறதோ, மனம்னா ஜீவகாந்தம் எதை உணர்கிறதோ, எதை கேட்கிறதோ, அது மூளையின் செல்கள் வழியாக அதன் அடிப்படையிலே ஓடக்கூடிய ஜீவகாந்தத்தின் அடிப்படையிலே கருமையத்தில் போய் பதிகிறது. மீண்டும் அதே செயல் அல்லது அதே சூழ்நிலை வரும்பொழுது அதை எடுத்து விரித்து காட்டுகிறது. அதாவது இயற்கை நீதிப்படியே நமது மனம் வேலை செய்கிறது. எவ்வாறு? தள்ளுமாற்றலாகவும் கொள்ளுமாற்றலாகவும். தள்ளுமாற்றலாக வரும் பொழுது நாம் எதை செய்கிறோமோ அதை பதிவு கொண்டு, கொள்ளுமாற்றலாக வரும் பொழுது அதை உள்ளே பதிவு செய்து கொள்கிறது. இது இயற்கையின் நீதி, விதி. இதை மாற்றவே முடியாது. எது நடக்கிறதோ மன ரீதியாக ஜீவகாந்தத்தின் அடிப்படையில் தான் மனமே செயல்படுகிறது. ஜீவகாந்தத்திற்கு இன்னொரு பெயர் மனம். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனம் எதை பார்த்தாலும், எதை பேசினாலும், எதை கேட்டாலும், எதை நுகர்ந்தாலும், எதை ருசித்தாலும், எந்த முறையிலே ருசித்தோமோ, எந்த முறையிலே பார்த்தோமோ, எந்த முறையிலே கேட்டோமோ, எந்த உணர்விலே உணர்ந்தோமோ, இதுதான் ரொம்ப முக்கியம். பார்ப்பது கேட்பது விட எந்த உணர்விலே நாம் அதை உணர்ந்தோமோ அது அப்படியே போய் பதிகிறது. அது மீண்டும் அந்த நிகழ்ச்சி, அந்த சூழ்நிலை அது வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இது இயற்கை விதி, இதை மாற்றவே முடியாது. இது மாற்ற முடியாததுனால நாம என்ன பண்றோம்? தவத்துல உட்காரும் போது நம்ம ஏற்கனவே எதை பார்த்தோமோ, எதை கேட்டோமோ, எதை செஞ்சோமோ அது அப்படியே ரீப்ளேஸ் ஆகுது. இது இயற்கை விதி தானே, இது அப்படித்தான் ஆகும், அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. ஆனால் நாம் தவம் அதையும் மீறி அமர்ந்து உட்காரும் பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேர அவகாசத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அலைச்சூழல் குறைஞ்சு, படிப்படியாக குறைஞ்சு ஒரு தன்மையை ஏற்படுத்துதே, அதுதான் மதி. அந்த மதியும் போய் பதியுது எதுல? இயற்கை நீதியாக ரீப்ளேஷன், எதை தள்ளுமாற்றலும் எதை கொள்ளுமாற்றலும் ஆக இருக்கிறதோ அந்த இயற்கை நீதி, அந்த சுத்த வெளி இதையும் சேர்த்து பதிக்கிறது. ஆகையால் இதையும் ரீப்ளேஸ் பண்றது. எப்படி? அமைதியாக, இன்ப உணர்வாக, பேரின்பமாக, இந்த 3 அடிப்படையிலே இதை வெளிப்படுத்துது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த துன்ப உணர்வு நாள் ஆக 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 ஆகன்னா நம்ம ஏற்கனவே செய்த அந்த செயலின் அடிப்படையிலே அந்த துன்பம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இப்பொழுது செய்யக்கூடிய அந்த செயலின் அடிப்படையிலே, மதியால் செய்யக்கூடிய அடிப்படையிலே, இது இயற்கை நீதியை உணர்ந்த பிறகுதான் மதியை கொண்டு நாம் எப்படி இதை திருத்தம் செய்து இன்பமாக வாழலாம், அமைதியாக வாழலாம், பேரின்பமாக வாழலாம்ங்கிறத ஒரு பிடிக்கிறது தான் மதி. இயற்கை நீதியை மாற்ற முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்னதை மாற்ற முடியாது? எப்பயுமே தள்ளுமாற்றலையும் கொள்ளுமாற்றலையும் அந்த இயற்கை நீதியை மாற்றவே முடியாது. பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ, அண்டத்தில் என்ன இருக்கிறதோ பிண்டத்தில் அவ்வாறே இருக்கிறது. அண்டத்தில் எதை தள்ளுமாற்றலாகவும் கொள்ளுமாற்றலாகவும் இயற்கை நீதி கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி பிண்டத்திலையும் மனமாக தள்ளிக்கொண்டும் மனமாக ஈர்த்து கொண்டும்
ஜீவகாந்தமாக எப்படி கொண்டு நம்மளுடைய கருமையத்தின் வழியாக தள்ளுமாற்றலாகவும் கொள்ளுமாற்றலாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது. எதை இப்பொழுது செய்தாலும் ஏற்கனவே செய்த செயல்களினால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அதை விதின்னு நம்ம கவலைப்படுறோம். அதை அப்படி நினைக்காதீங்க. விதியாக இருந்தாலும் கூட அது இயற்கை நீதின்னு புரிஞ்சுக்குங்க. எதை செய்தோமோ அது ரீப்ளேஸ் ஆகுது. அது இயற்கை நீதி. இதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஆனால் இப்பொழுது அதை இதுதான் அப்படின்றது தெரிந்ததனால் நாம் இது மறுபடியும் இதை மாற்றி செய்யும் பொழுது இதற்கான விளைவு கண்டிப்பாக வரும்போது அது இன்பமாகத்தான் வருகிறது, பேரின்பமாகத்தான் நாம் அதை அனுபவிக்க முடிகிறது. நல்லா புரிஞ்சிங்கன்னா தெரியும். ஒரு அரை மணி நேரம் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் மனசு அமைதியா இருக்கு, எவ்வளவு நேரம் ஒரு பேரின்பமா இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த மனம் அதை பதித்து கொண்டு மீண்டும் மீண்டும் தவம் என்ற ஒரு செயலிலே இறங்கும் பொழுது அதன் விளைவாக நம்ம அமைதியையும் பேரின்பத்தையும் நாம் அடைகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்ச செயல்ல ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன நோயா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முந்தி பல வகையான நோயில பாதிக்கப்பட்டிருப்போம், அல்லது தூக்கமின்மையால பல வகையில பாதிக்கப்பட்டிருப்போம், அல்லது மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கும். நோயின்னு எடுத்துக்கங்க, எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல. நோயினா சார் அதா சார், இதா சார், அல்சரா சார், சுகரா சார், பிரஷரா சார், அல்லது கட்டியா சார், அல்லது இதா சார், அதா சார், எதானாலும் எடுத்துக்கங்க. எந்த நோயா இருந்தாலும் நோய் தலைப்பு நோய், அவ்வளவுதான். எந்த நோயா இருந்தாலும் இருந்துட்டு போகுது, அதை பத்தி கவலை கிடையாது. நோய்க்கு காரணம் ஜீவகாந்தத்தின் பற்றாக்குறை அல்லது ஜீவகாந்தத்தின் திசை மாற்றம். இதான் மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த ஜீவகாந்தத்தின் பற்றாக்குறையை நிறைவு செய்து விட்டால், ஜீவகாந்தத்தின் திசை மாற்றத்தை நேர்முகப்படுத்தி விட்டால் அந்த நோய் ஆட்டோமேட்டிக்கா குணமாயிருது. இதுவும் இயற்கை நீதி. நாம் எதை செய்தோமோ அதன் அடிப்படையிலே இயற்கை நீதி எனும் விதியாக வந்து கொண்டிருப்பது நமக்கு நோயாக இருந்தது. அதற்கடுத்து இந்த இயற்கை நீதி இப்படித்தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்றது அல்லவா, அதுதான் மதி. இதை புரிஞ்சுக்குங்க. இயற்கை நீதி இப்படித்தான். இயற்கை நீதிப்படி நம் செயல்களை வடிவமைத்துக் கொண்டால் அதே இயற்கை நீதி அவ்வாறே செய்யும் பொழுது நமக்கு இன்பமாக வரக்கூடிய செயல்களை நாம் செய்வதால் அந்த செயல் துன்பத்திலிருந்து நாம் விடுபட்டு இன்பத்தை அடைகிறோம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன, ஏற்கனவே நம்ம பல வகையான நோயில நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் யாராவது சொல்லி இல்ல யாராவது அறிமுகப்படுத்தி இல்ல நமக்கே தெரிஞ்சு மனவளக்கலையை சேர்ந்துடுறோம் அப்படின்னா, சேர்ந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. ஒரு செயலை செய்யறோம். என்ன, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நமக்கு உடற்பயிற்சி கொடுத்தாங்க, அடுத்து ஒரு 3 நாள்ல தவம் கொடுத்துட்டாங்க, அடுத்து காயல்பம் கொடுத்துட்டாங்க. இந்த 3 அடிப்படை பயிற்சியில நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அந்த பாருங்க, உடற்பயிற்சி செய்யறோம், அது ஒரு செயல். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி அதை செய்யல. இப்போ நம்ம அந்த உடற்பயிற்சி செய்யறதுனால அதுக்கான ஒரு விளைவு வருகிறது பாருங்க. அந்த உடம்புக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீரா ஓடுது. அதனுடைய பாதையில சரியான ஓட்டத்தோட கரெக்டா ஓட வைக்குது. அப்போ அதனால வரக்கூடிய விளைவு இன்பமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அப்படி செய்யல, அதனால அதனுடைய ஓட்டத்தன்மை மாறுபட்டு இருக்கிறதுனால அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். அது இயற்கை நீதி அல்லது விதின்னு எடுத்துக்கோங்க. ஆனால் அதே இயற்கை நீதியை அடிப்படையாக வைத்துதான் நாம் எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு வருகிறது அல்லவா. அதை புரிந்தது மதி. இந்த மதி செயலை மாற்றி செய்கிறது. என்ன, உடற்பயிற்சி செய்து உடற்பயிற்சியை சுத்தமாக முறையாக மன நிறைவாக செய்யும் பொழுது அதனுடைய தன்மையின் வெளிப்பாடு உடல் ஆரோக்கியமாக மாற்றமடைகிறது. அதே மாதிரி பாருங்க, தவம் செய்யும் பொழுது மனதினுடைய ஓட்டம் ஃபாஸ்டா இல்லாம முறையாக ஒரே சீரான ஒரு அலைச்சூழல் வேகத்துல நமக்கு சுத்துது. அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு இன்பம் வந்துருச்சு. இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, உயிரின் பற்றாக்குறை இருப்பவங்களுக்கு காயல்பம் செய்யும் பொழுது, அல்லது உயிரின் அளவு கம்மியா இருக்கிறவங்க காயல்பம் செய்யும் போது, அல்லது நோய்வாய்ப்பட்டவங்க காயல்பம் செய்யும் பொழுது அதனுடைய தன்மை, உயிரின் தன்மை அடர்த்தி கூடுது. அதால ஒரு விளைவு வருது பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்ப இந்த 3 செயல்களை நாம் செய்கிறோம். செயலின் விளைவே இயற்கையின் நீதி. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நம் ஏற்கனவே ஒரு செயல் செய்ததால் நமது உடலும் மனமும் தன்மாற்றம் அடைந்து விட்டது. நல்லா பாத்துங்க. முதல்ல சொன்ன மாதிரி தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதல் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே செய்த செயலினால், ஏற்கனவே நாம் உடலை பற்றிய தெளிவு இல்லாததனால், மனதை பற்றிய தெளிவு இல்லாததனால்
அல்லது அறியாததனால் நாம் செய்த செயலினால் வந்த துன்பம்தான் நோய்கள், வந்த துன்பம்தான் தூக்கமின்மை, வந்த துன்பம்தான் உறவினர்களின் கேடு, இது மாதிரி உறவினர்களுடைய பிணக்கு, இப்படி வச்சுக்கங்க. இது எல்லாமே நம்மளுடைய செயலின் காரணமாக வந்ததுதான் நீதி. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப மனவகலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இதுதான் நீதி. என்ன, எதை நாம் எந்த நோக்கத்தோடு எந்த சீரமைப்போடு நம் ஜீவகாந்தம் வெளிப்படுத்தியதோ அதே ஜீவகாந்தம் பிறரிடம் மோதும் பொழுது பிரதிபலிக்கிறது, சிதறுகிறது, ஊடுருவுகிறது, உள்ளாடியே ஊடிக்கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்? அவர்களும் ஆறாத அறிவு, எதை கொடுத்தோமோ அதை திரும்ப பெறுகிறோம். இது இயற்கை நீதி. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். எதையுமே நம்ம உடல் எந்த முறையிலே நம்ம சீர்கெட்டு போயிருந்தாலும் கூட அதை நல்ல உடம்பாக, சீரான உடம்பாக, ஆரோக்கியமாக உடலாக மாற்ற முடியும். காரணம், இயற்கை நீதி என்ற விதியை புரிந்தால். ஏன்னா அது எப்பயுமே எந்த செயலை செய்தாலும் அதற்கு தகுந்த கூலியை தரக்கூடியது இயற்கை நீதி. எதை செய்தோமோ அதற்கு தக்க கூலி. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே செய்ததால் உடல் தன்மாற்றம் அடைந்து நோய்வாய்ப்பட்டு அதுவே இயல்புக்கமாக மாறி விளைவு நோய்களாக மாறிவிட்டது கூடுதலரமாக. இப்பொழுது நாம் மனவளக்கலையில் சேர்ந்த பின்பு பயிற்சியை தெளிவா புரிஞ்சுக்கணும். பயிற்சியில எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது, திருப்தியா இருக்கணும். ஏன்னா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிங்க. தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் நாம் ஏற்பமையானால் அது பாவம், இன்பம் தருவமையானால் அது புண்ணியம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட மகரிஷி அவர்கள் இத்தனை பயிற்சி முறைகளை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அது துன்பமா இருக்கிறதுக்கு உண்டான செயலே இல்லை, இன்பமாக துன்பத்தை போக்குவதற்குண்டான செயல்தான்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. பயிற்சியை ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதே இல்லை. பயிற்சியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முறையாக ஆனந்தமாக செய்தாலே போதுமானது. எல்லா விஷயமும் பயிற்சிக்குள்ளதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. நீங்க பயிற்சியை மட்டும் தெளிவா செஞ்சிட்டீங்கன்னா, செயலை தெளிவாக செய்து விட்டால் விளைவு தன்னால வந்துவிடும். என்னது? இன்பமாக, பேரின்பமாக, அமைதியாக நாம் அனுபவிக்க முடியும். இதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. செயல்தான் மூல காரணம். அப்பேற்பட்ட நாம் ஏற்கனவே செய்த அந்த செயலினால் வந்த நோய்களை எல்லாம் போக்கி, ஏற்கனவே நாம் அழுந்திய மனதால் பட்ட மனதை சரிபடுத்தி, நாம் உயிரை சரிபடுத்தி ஒரு தெளிவு பெறும் பொழுது பயிற்சியிலே நாம் ஏற்கனவே நோயிலிருந்து விடுபடுகிறோம். ஏற்கனவே மன தெளிவாகி மனதிலிருந்து உறுதிப்படுகிறோம். உயிர் ஆரோக்கியமாக இருக்கிறது. இது நடக்கிறது. இப்ப இது நடக்கணும்னா இதுல சில அன்பர்கள், நானும் பயிற்சி செய்யறேன் சார், இத்தனை ஆண்டு செய்யறேன் சார், ஆனா எனக்கு ரெக்கவரியை மட்டும் ஆகல சார், என்ன காரணம் தெரியல சார், இன்னும் டேப்லெட் போட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா என்னன்னு நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பயிற்சிக்கு ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாதுங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பாயிண்ட் இதுதான் முக்கியம். நீங்க உணவு கூட ஒரு நாள் லீவ் போட்டுக்கணும், தப்பே கிடையாது. உணவு கூட ஒரு நாள் சாப்பிடாம கூட இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. அது நல்லதுதான், உடம்புக்கு ஆரோக்கியம் தான். இயற்கை பிரபஞ்சத்திலிருந்து நம்ம ஜீவகாந்தம் சக்தியை உறிஞ்சுக்கிடத்தான் செய்யும், அது நல்லதுதான் நடக்கும். ஆனால் பயிற்சிக்கு லீவ் போடக்கூடாது. சித்தப்பா வந்திருக்காங்க, பெரியப்பா வந்திருக்காங்க, உள்ள இருந்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நாம மீண்டும் அவர்களுக்கு கத்துக் கொடுக்கிற அளவுக்கு நம்ம பயிற்சி செய்யணுமே தவிர, அவங்க வந்ததுக்காண்டி நம்ம லீவ் போட்டோம்னு வச்சோம்னா, நம்ம ஏற்கனவே உடல், நம்ம சரிஞ்ச உடலு, பாழான உடலு, ஏற்கனவே கஷ்டப்பட்ட மனம் மீண்டும் அதே நிலைக்கு திரும்பி திரும்பி போகும். நல்லா புரிஞ்சுக்கும். இயற்கை நீதி, எத்தனை ஆண்டு காலம் நாம் இந்த நோய்வாய்ப்படுவதற்கு காரணமாக இருந்தோமோ, எத்தனை ஆண்டு, எத்தனை பிறவியிலே நாம் இந்த நோய்வாய்ப்படுவதற்கு நாம் என்னென்ன செய்தோமோ எதுவுமே நமக்கு தெரியாது. விளைவு மட்டும்தான் தெரியுது. என்ன துன்பமாக, நோயாக, மனதினுடைய அழுத்தமாக, இதுதான் தெரிகிறதே தவிர நாம் என்ன செய்தோம் என்று தெரியவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. விளைவை கொண்டுதான் செய்த செயலை கணிக்க வேண்டும். இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. என்ன விளைவு வருகிறதோ, ஆக அந்த செயலை நாம் தவறாக செய்து கொண்டுள்ளோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிறாம நாம ஒண்ணு நினைச்சோம் அது ஒண்ணு நடக்குன்னு நாம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அதான் மகரிஷி அவர்கள் அருமையா ஒரு கவி சொல்லுவாங்க. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி,
அதாவது நம்ம ஒரு கணக்கு போடுறோம், நம்ம ஒரு கணக்கு போட்டு ஒரு எதிர்பார்த்து ஒண்ணு செய்யறோம். அது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த கணக்கு சரியான்னு தெரியல. இந்த கவியை முழுசா கேளுங்க. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விடி, ஒழுங்கமைப்பிற்கொத்தபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரிவிளைவு எப்போதும் கவலையுற்று இடபடுவார் இதை உணரார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது விளைவை கொண்டுதான் நாம் செயல் தவறு என்று உணர முடியும். விளைவை கொண்டுதான் நமது செயல் தவறு என்று உணர முடியும். அதேபோல் விளைவை கொண்டுதான் செயல் சரி என்றும் உணர முடியும். ஆனால் நாம் தவம் நன்றாக எடுத்து பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்று விட்டால் எந்த செயலுக்கு விளைவு எவ்வாறு வரும் என்பதை நாம் முன்கூட்டியே உணர முடியும். இதை புரிஞ்சுங்க. அதையும் மகரிஷியா சொல்லியிருக்காங்க. பயிற்சியிலே தேர்ச்சி பெறணும், பயிற்சியிலே தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெற்று விட்டால் இந்த செயலுக்கு என்ன விளைவு வரும் என்று யூகித்து செய்தோம் அல்லவா, அதற்கு பெயர் மதி. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதையும் இந்த ஜீவகாந்தம் தான் செய்யுது, அதையும் இந்த ஜீவகாந்தம் தான் செய்யுது. அப்ப இதுக்கு முன்னாடி செயலுக்கு தகுந்த ஒரு விளைவு வரும்னு நமக்கு தெரியாமலே நிறைய செயலை செய்வோம், மனசுக்கு பட்டதெல்லாம் செய்வோம். அப்ப அதுக்கு தகுந்த விளைவு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது நமக்கு இன்பமாகவும் வருது, சில நேரத்துல துன்பமாகவும் வருது, சில நேரத்துல இன்பம் பெருசா வர்றதில்லை. விளைவை யூகிக்காம செய்யற செயலுக்கு பூராமே இன்பம் பெருசா வர்றதில்லை, பெரும்பாலும் துன்பமா தான் வருது. அப்ப விளைவை யூகித்து இன்னது செய்தால் இன்னது நடக்கும், இன்னது செய்தால் இன்னது நடக்கும் என்று தெளிவாக சிந்தித்து அதை செஞ்சோம்னு வைங்க, அந்நியாரமும் ஒரு விளைவு தவறா வந்துச்சுன்னா இன்னது செய்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சப்ஜெக்ட் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்ன செய்யறோம், இது வரும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யறோம்னு வைங்க. ஆனா விளைவு மாறா வருதுன்னு வைங்க. நம்ம ஒரு விளைவை இப்படித்தான் வரணும்னு நினைச்சு ஒரு செயலை செய்யறோம். ஆனால் அந்த விளைவு தவறா வரும் பொழுது அந்த செயல் தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அதை திருத்தி மாத்தி செய்யணும். இந்த மாதிரி செஞ்சா அடுத்து இது கரெக்டா வந்துருமான்னு மாத்தி செய்யும் பொழுது அந்த செயல் சரியாக அமையும் பொழுது அது மீண்டும் வரும் பொழுது இன்பமாகவே இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் மதி. எந்த இயற்கை நீதியை உணர்ந்து விட்டால் நாம் இயற்கையை மதிக்க ஆரம்பித்து விடுகிறோம். இயற்கை விதி இதுதான் என்பதை நாம் உணர்ந்து விட்டால் இயற்கையை நாம் மதிக்க ஆரம்பித்து விடுகிறோம். இயற்கையை என்று உணர்கிறோமோ, என்று மதிக்க தெரிகிறதோ அன்று மதி மட்டுமே வேலை செய்கிறது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். மதி என்றால் செயலின் விளைவை அறிந்ததே மதி. செயலின் விளைவை அறிந்ததே மதி. அல்லது செயல் செய்யறோம், விளைவு எந்த மாதிரி வருதுன்னு புரிஞ்சுக்கிற முடியாத நிலை இருக்கு பாருங்க. அப்ப அந்த நிலைக்கு பயிற்சி பற்றாக்குறைன்னு பேரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விளைவை யூகிக்க தெரியல அப்படின்னா நமக்கு பயிற்சியினுடைய குறை. இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் வேணும், இன்னும் தெளிவா பயிற்சி செய்யணும், இன்னும் விடாம பயிற்சி செய்யணும்னு பொருள். இதை புரிஞ்சுங்க. அப்போ இயற்கை விதியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய இயற்கை விதிக்கு ஒப்ப நமது செயலை சரியாக செய்து இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அந்த மதி நமக்கு வரும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே மனதுக்கு தன்மை என்ன தன்மைனா, மனசுக்கு வேற எதுவும் தெரியாது. என்ன தெரியாதுன்னா, எதை உணர்ந்ததோ அதை சொல்ல தெரியும், எதை பார்த்ததோ அதன்படி சொல்ல தெரியும், அதன்படி உணர்வுகளை வெளியிட தெரியும். ஏன்னா அதைத்தான் ஈர்த்து கொண்டுள்ளது. கொள்ளுமாற்றலாக மீண்டும் தள்ளுமாற்றலாக அதைத்தான் தரும். அது இயற்கை நீதி. அதே மாதிரி நாம பயிற்சியை தெளிவா புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி சொன்ன கருத்துக்களையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். விதி விதி வினைப்பதிவு எல்லாம் வினைப்பதிவு. என் வினைப்பதிவு என்னதான் செய்ய, என்னதான் நான் பயிற்சி செய்ய முடியும்னு சொல்லி புலம்பவே வேண்டியதில்லை. சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், தூக்கமே வரமாட்டேங்குது சார். அதுல ஒரு சில அன்பர்கள்லாம் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. அப்படி ரொம்ப புரிஞ்சுக்குங்க. நீங்க எந்த மாதிரியான குழப்பத்துல இருந்தாலும் அதற்கு மெயின் பற்றாக்குறை தவம் தான். அதுல தவத்துல என்ன பற்றாக்குறைன்னா சாந்தி தாங்கிறத புரிஞ்சுக்குங்க.
இந்த மனக்குழப்பம் வந்துருச்சு, தெளிவான முடிவெடுக்க முடியலனாலே சாந்தி பற்றாக்குறைதான். ஜீவகாந்தத்தின் சுழற்சி வேகமாக இருக்கிறது என்பதுதான் பொருள். அதை நாம் நியூட்ரலைஸ் பண்ணணும். அதுக்கு உரிய தவம் எதுவோ அதுதான் சாந்தி தவம். இந்த சாந்தி தவத்தை நம்ம நல்லா டீப்பா பண்ணாதான் அந்த ஜீவகாந்தத்தின் சுழற்சி சீராக வரும். அப்ப இந்த சாந்தி தவத்தை நம்ம ரெகுலாரிட்டியா, இந்த மனக்குழப்பத்தை நீக்குவதற்காக நம்ம ரெகுலாரிட்டியா நம்ம பண்ணும் பொழுது, அதே ஏற்கனவே அந்த சாந்தி தவத்தை சரியா பண்ணலைன்னா அப்ப அந்த இயற்கை நீதி என்ன செய்யும்? அதைத்தானே செய்யும். அந்த விளைவு அப்படித்தானே இருக்கும். இப்ப மறுபடியும் சாந்தி தவம் இப்ப நல்லா எடுக்கிறோம்னு வச்சுக்கங்க, பொறுமையா நல்லா சாந்தி தவம் நல்லா டீப்பா மூலாதாரத்திலேயே கவனம் செலுத்தி, நல்லா மூலாதாரத்துல கவனம் தெரியுற அளவுல நல்லா டெவலப் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், படுத்துன்னே துக்கம் வரும், மனக்குழப்பமின்றி முடிவு வரும், செயல் விளைவு ஈஸியா கணிக்கலாம். எல்லாம் ஜீவகாந்தத்தின் சுழற்சியை பொறுத்துதான் இருக்கு. மனதின் அலைச்சுழலை பொறுத்துதான் இருக்கிறது. மனதின் அலைச்சுழலை ஒரே சீராக, ஒரே வேகமில்லாமல் நிதானமாக ஒரு 14 இருந்து ஒரு 15 16க்குள்ள இயல்பு வாழ்க்கையில வச்சுக்கிட்டோம்னா, அல்லது ஒரு 18க்குள்ள கூட இயல்பு வாழ்க்கையில இருந்துச்சுன்னா பாதிக்கவே பாதிக்காது. எந்த செயலுக்கும் இன்பம் தான் நாம் அனுபவிக்க முடியுங்கிறதுல தெல்ல தெளிவா இருங்க. இதுக்கு மூல காரணம் நம்மளுடைய ஏற்கனவே செய்த வினைப்பதிவு எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்ப செய்யற செயல் தெளிவா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த உண்மையை புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே செய்த செயலினால்தான் இந்த விளைவு வந்திருக்கிறது. துன்பமாகவோ அந்த மாதிரி நம்ம உடலை சிரமப்படுத்துவதாகவோ வந்திருக்கிறது. இனிமேல் இந்த செயலை செய்தால் இன்பம், அமைதி, பேரின்பத்தை தவிர நாம் வேற எதுவும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க. இதுல சில பேருக்கு எனக்கு அந்த நோய்க்கு இது சரியா வந்துருமா சார், சில பேருக்கு எனக்கு முழங்கால் வலி சார், உட்கார முடியல சார். நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க சேர்ல ஆரம்ப கட்டத்துல சேர்ல உட்காந்துட்டாலும் சரிதான், மெடிடேஷன் பண்ணிடணும். உணர்வு தான் அந்த இடத்துல முக்கியம். வலி உணர்வு இல்லாம அந்த முழங்கால் வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுங்கிற உணர்வு அன்றி எப்படி உங்களுக்கு உட்கார்ந்தா சௌரியமா இருக்குதோ அந்த முறையில உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி, அதுக்கப்புறம் அப்படி அப்படியே டெவலப் ஆகி நல்லா நேரா உட்காந்து அப்படி சமணம் கூட்டி உட்காந்து முதுகுத்தண்டை நிறுத்தி அப்படி முறையா செய்யற அளவுக்கு தன்மை வந்துடும். ஆனால் எப்படினாலும் தவம் முக்கியம், அதான் முக்கியம். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. உடற்பயிற்சியும் அதே போல செய்யும் முறை ரொம்ப முக்கியம். செய்யும் முறை மாறாமல் நிதானமாக ஒரே ஸ்லோவா, வேக உணர்வுக்கு இடமில்லாமல் அழுத்த உணர்வுக்கு இடமில்லாம தான் உடற்பயிற்சி செய்யணும். ஸ்பீடா செய்யக்கூடாது, இதையும் புரிஞ்சுக்கங்க. அதே முறையில தான் காயல்பம்லாம் மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான ஒரு மகிழ்ச்சி கொடுத்த ஒரு சொத்துன்னு நம்ம சொல்லலாம். உயிரை நம்ம வளப்படுத்தக்கூடிய முறையான பயிற்சிக்கு என்ன சொல்றது, அது சொத்துன்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய பயிற்சி நமக்கு தந்திருக்காங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த இயற்கை விதியை நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் சப்ஜெக்ட். இயற்கை விதி அதாவது செயல் ஒரு செயலினால் ஒரு விளைவு வருகிறது. அது அந்த செயலின் விளைவே விதி. என்ன செய்தோமோ அதுக்குண்டான விளைவு வருவது விதி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்குண்டான செயலை நாம் இப்பொழுது மாற்றி திருத்தி விளைவறிந்து செய்வதற்கு பெயர் மதி. விளைவறியாமல் செய்வது அது மனதின் அலைச்சுழற்சியினால். மனம் அலைச்சுழற்சி அதிகமாயிட்டா மனக்குழப்பத்துல எதை செய்யறோங்கிறது விளைவு தெரியாமல் செய்வது. ஆனால் அதற்கும் ஒரு விளைவு வருகிறது. என்ன? துன்பம். விளைவறிந்து புரிந்து செய்வதால் அதற்கு பெயர் மதி. அந்த விளைவை அறிந்து புரிந்து செய்யும் பொழுதும் கூட ஒரு சில தவறுகள் வந்தாலும் அந்த விளைவை பொறுத்து நம் செயலை யூகித்து செயலை திருத்தி விளைவை நல்ல முறையிலே அனுபவிக்க வேண்டும். இதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இறை நீதியே அவ்வாறுதான் இருக்கிறது. நாம இயற்கை, 6வது அறிவு இயற்கை, எல்லாம் 6வது அறிவு மனிதன் உட்படையில எல்லாம் இயற்கை, 5வது அறிவு இயற்கை, எல்லாமே இயற்கை தான். இயற்கை தான் இந்த உலகத்திலே இருக்கை தவிர வேற எதுவும் இல்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையின் தன்மை என்ன, இயற்கையினுடைய அமைப்பு என்ன, இயற்கையினுடைய நீதி என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அந்த சொன்ன சப்ஜெக்டை நல்லா தெளிவா புரிஞ்சுக்க. பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னா
தன்மாற்றம், இயல்பூக்கம், ஊர்தலர். ஏற்கனவே செய்த செயலினால் உடல் தன்மாற்றம் அடைந்து விட்டது, பாழாகிவிட்டது. ஏற்கனவே செய்த செயலினால் மனம் தன்மாற்றம் அடைந்து பாழாகிவிட்டது. அதுவே இயல்பூக்கமாக மாறி அதே இயல்பாக வந்து விட்டது. அதுவே கூடுதல் நோயாக வந்து விட்டது. அதை அறிந்து கொண்டோம். இதை அறிந்து கொண்டு நாம் மனவளக்கலைகளை சேர்ந்து பல பயிற்சிகளை கற்று அதை முறையாக செய்து வர, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை முறையாக செய்து வர மீண்டும் நம் உடல் தன்மாற்றம் அடைந்து விடுகிறது. செய்த செயலினால் எதை செய்தோமோ, எதை மாற்றி செய்தோமோ அதற்கு தக்கபடி உடல் தன்மாற்றம் அடைந்து நல்ல உடலாக இயல்பூக்கமாக, அதாவது நல்ல உடலாக இயல்பூக்கமாக இயல்பாவே வந்துருது. இந்த செயல் செய்ய 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 ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் கரெக்டா ஓட ஆரம்பிச்சிருது, காற்றோட்டம். அதுக்கு அடுத்து மனம் நல்லா சீரா இயங்க ஆரம்பிச்சிருது, உயிரோட்டம் நல்லா அடர்த்தியா இருக்கு. இதே செய்ய 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 தன் உடலே தன்மாற்றம் அடைந்து தன் உடலே இயல்பூக்கமாக இயல்பாகவே மாறிவிடுகிறது. தன்மாற்றத்திலே நல்ல உடலாகவே மாறிவிடுகிறது. அதுவே கூடுதலாம் என்ற விளைவை தருகிறது. எதை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த விளைவு. இதுதான் இயற்கை நீதி. நாம் இயற்கை மறந்துடக்கூடாது. நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்கிறோம். எல்லா ஜீவராசிகளுக்காக தான் எதை செய்கிறதோ அதை அனுபவிக்கிறது. அப்ப அந்த செயலை மட்டும் நாம் திருத்தி விட்டால் செயல் விளைவு நீதியே இறைவன். இதை மறந்துடாங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பக்காவா நம்ம மனதை ஹேண்டில் பண்ணலாம், நம்ம உடலை ஹேண்டில் பண்ணலாம், தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். நம்மளுடைய உறவினர்களை மன வருத்தம் செய்யாம நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், பிறரையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுக்கு மூல காரணம் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நமது குணம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நமது மனம் இந்த இதுல கரெக்டா வச்சுக்கணும் மனசையும் உடலையும். இறைவனை புரிஞ்சுக்கணும். இறைவன் எந்தவாறு இருக்கிறான், இறைவன் எப்பேற்பட்டவன், இறைவனுக்கு என்ன குணம் இருக்கிறது, அதாவது என்ன திடம் இருக்கிறது, என்ன திடம், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இறைவனுக்கு 4 வகையான வளங்கள் இருக்கிறது, தெளிவா புரிஞ்சுக்கணும். அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலமாக இருக்கிறது. என்ன காலத்துக்கு எதை செய்கிறோமோ அந்த காலத்துக்கு ஒப்பு அதுக்கு உண்டான தன்மாற்றம் அடைந்து விடும், இயல்பாவே மாறி விடுகிறது. அது கூடுதலாக பழக்கமா மாறிடுது. ஒரு செயலை செய்தால் இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஏற்கனவே ஒரு செயலை செய்யறோம், அந்த செயல் பழக்கமாவே ஆயிடுச்சு, மாத்த முடியல. அது அந்த செயல் தான் தன்மாற்றம். அது மாத்த முடியல அப்படின்னு ஆகுறது தான் இயல்பா மாறிடுறது. அதுவே ஒரு விளைவை தருகிறது. அது இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மாவளக்காய்க்கு வர்றதுக்கு முந்தையே நம்ம பழக்கம் ஆயிடுச்சுன்னா அத கஷ்டம் அப்படின்றது தெரியும். ஆனாலும் கஷ்டமா இருக்குங்கிறது இல்ல, எப்பேற்பட்ட பழக்கமாக இருந்தாலும் அதை நாம் செயல் விளைவு நீதி புரிந்து விட்டால் அதை எந்த முறையில் நமக்கு இன்பம் வேண்டுமோ அந்த முறையிலே அதை மாற்றிக்கொள்ளவும் முடியும். இதைத்தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மதியை கொண்டு விதியை கொள்ளலாம். எப்படிங்க? மதியை கொண்டு விதியை கொள்ளலாம். எப்படின்னு பாருங்க. விதி எவ்வாறு இருந்தாலும், உடல் நலக்கேடாக இருந்தாலும் மனநலக்கேடாக இருந்தாலும், இந்த மதியை கொண்டு இப்படி இருக்கிறதா, நான் இந்த செயலை செய்து இதை மாற்றுவேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமா முடிவெடுத்துட்டு அந்த செயலை விடாம செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு மாறிடும். ஏன்னா நம்ம உடம்பு மாற்றத்துக்கு உட்பட்டது, தன்மாற்றம் அடையும். ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதற்கு தக்கபடி தன்மாற்றம் அடையும். மாதிரி சொன்ன கவியை பாத்தீங்களா, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கொத்தபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடப்படுவார் இதை உணரார். ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உடல் தன்மாற்றம் அடைந்து கொண்டே வரும். அதுக்கு தக்க இயல்பா மாறும், அதுக்கு தக்க கூடுதலத்தை தரும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த காரணத்தை கொண்டும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம உடம்ப கண்டும் மனசை கண்டும் வருத்தப்பட வேண்டியதே அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா இயற்கை நீதி புரியணும், அவ்வளவுதான். சின்ன விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா பெரிய விஷயத்துக்கு நம்ம தயாராயிடலாம். நாமளும் சீரா இருக்கலாம், பிறரையும் சீரா அமைச்சிடலாம். அந்த அளவுல நம்ம உடலும் மனமும் தன்மையாகவும் மென்மையாகவும் மாறிவிடும். இதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இயற்கை நீதியை மாற்ற முடியாது, தள்ளும் மாற்றலையும் கொள்ளும் மாற்றலையும் மாற்ற முடியாது. எதை உணர்கிறோமோ அதன்படியே அது ரீப்ளேஸ் ஆகவும் மாற்ற முடியாது. அதை நல்லபடியாகவே உணர்ந்து நல்லபடியாகவே செய்து நல்லதைவே செய்து நல்லதைவே அனுபவித்து மறுபடியும் நல்லதைவே ரீப்ளே ஆகிட்டே இருக்கும். இதுதான்
நம் தன்மாற்றத்தை மாற்றி இயல்புக்கமாக மாற்றி கூடுதலமாக மாற்றக்கொள்ள வைக்கிறதுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தபடி மன்றத்துல நான் ஒரு 15-20 வருஷமா இருக்கேன் சார், எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சில விஷயங்களை சில கருத்துக்கள்ல கேட்டிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டு நீங்க எத்தனை ஆண்டு கால மனவளக்கலையில இருந்தாலும் அதற்கு முக்கிய காரணம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய உடற்பயிற்சி, மெடிடேஷன், காயகல்பம், அகத்தாய்வு, இதெல்லாம் நம்மளுடைய முறையாக செய்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்க. 5 அளவு முறையை கடைபிடிக்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்க. மகரிஷி அவர்கள் நமது ஆரோக்கியத்தை, நமது உடல் வளத்தை, மன வளத்தை பயிற்சிக்குள் வைத்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏனால் பயிற்சியின் அடிப்படையிலே தான் நாம் ஒரு செயலை செய்கிறோம். பயிற்சி செய்யறதே ஒரு செயல்தான், இதை மறந்துடக்கூடாது. ஒரு பயிற்சி செய்யறோம்னாலே அதுவே ஒரு செயல்தான். அது மெடிடேஷன் எடுத்தாலும் ஒரு செயல் தான் செய்யறோம், அது உடற்பயிற்சி செஞ்சாலும் ஒரு செயல் தான் செய்யறோம், காயல்பம் செஞ்சாலும் ஒரு செயல் தான் செய்கிறோம். பயிற்சிங்கிறத ரெண்டாவது வச்சுக்கோங்க, ஒரு செயல் செய்கிறோம், மாற்றி செய்கிறோம். இதுக்கு முன்னாடி அந்த செயல் செய்யல, இப்ப இந்த செயலை மாற்றி செய்கிறோம். அந்த செயலின் விளைவு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், உறவினர்கள் ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம், பகைவரிலிருந்து விடுபடுறது. பகைவர் யார்கிட்ட பகைவரா இருந்தா அதுல இருந்து விடுபட்டுலாம். பகைவர் அதுக்கடுத்து நமக்கு நல்லதையே செய்யக்கூடிய அன்பர்களாக மாறி விடுவார்கள். அத்தனை மாற்றங்களும் வருவது என்று சொன்னால் அந்த பயிற்சி தான் இதற்கு மூல காரணம். செயலின் விளைவே இயற்கை நீதி, அதுவே விதி. இதை உணர்ந்தால் மதி. இந்த மதி எந்த செயல் செய்தால் எந்த விளைவு வருமோ என்று அறிந்து கொண்டால் அல்லது யூகிக்க அறிந்து கொண்டால் மதியின் செயல்பாடு தொடங்கிவிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். யூகிப்பு எந்த முறையிலே நம்ம யூகிக்கிறது தவறா இருந்தாலும் செயல்தான் நம் திருத்த வேண்டியது, விளைவை அல்ல. விளைவை திருத்த முடியாது. எந்த செயல் செய்தால் இது வந்தது அப்படின்னு செயலை கண்டுதான் விளைவை யூகித்து, விளைவை கண்டுதான் செயலை சரி செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேனாலே எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் நம்ம வருத்தப்பட வேண்டியதே இல்லை. தொழிலையும் மிக அபாரமான ஒரு வெற்றியை காணலாம். எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை காணலாம் தெரியுமா? தொழில சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. தொழில ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மனவள கலைஞனுக்கு தொழில் செய்யறது ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா ஈஸியா நம்ம தொழில் செஞ்சுட்டு போயிடலாம். காரணம் என்னன்னா அதுலதான் விஷயம் இருக்கு. இந்த தன்மைக்கு நம்ம மாறிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா தொழில ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம வாட்டு இருக்கலாம் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். மனவளக்கலையில மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எந்த அளவுல நம்மளுடைய தொழில கஸ்டமரை வச்சுக்கலாம், எந்த அளவுல கஸ்டமர்கிட்ட நம்ம நடந்துக்கணுங்கிற தன்மை கிட்டிரும். அந்த தன்மைக்கு ஒப்ப நமக்கு ஒரு விளைவு வருகிறது. அது ஏற்கனவே நடந்த விளைவுகளை விட இது தூய்மையாக இருப்பதால் அந்த விளைவே நமக்கு வருமானத்தையும் தந்து விடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1-2 இல்லை, நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய தன்மை தான் நம்ம பயிற்சி தன்மை. மகரிஷி சொன்னது ஒரு பாயிண்ட் விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஒரு பயிற்சியை விட்டுறாதீங்க. எல்லாமே பயிற்சி தான். உடற்பயிற்சி பயிற்சி தான், தவம் பயிற்சி தான், காயகல்பம் பயிற்சி தான், அகத்தாய்வு பயிற்சி தான். இதை மறந்துடவே கூடாது. இறைவனை நினைப்பதும் பயிற்சி தான். நினைத்து நினைத்து நினைப்பவனை போலவே மாறுவது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா இருக்கும். எதையுமே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு நிலைமையிலும் நம்ம தடுமாற மாட்டோம், தடமாற மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு நிலையிலையும் தடுமாற மாட்டோம், தடமாற மாட்டோம். சார் என்னதான் இருந்தாலும் பயிற்சிக்கு உட்கார முடியல சார். ஆனா பயிற்சிக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா சார். அது ஏற்கனவே நம்ம நினைச்சது, பயிற்சி பண்ணிக்கிடுவோம், இல்ல வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கிடுவோம், இப்படி நம்ம தள்ளி வச்சது, இது ஒட்டி வச்சது, இதுவும் போய் பதிஞ்சிருச்சு. இதுவும் ரீப்ளே தான் இறைநீதி. நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், இன்னைக்கு பார்த்துக்கிடுவோம்னு ஆட்டோமேட்டிக்கா மனசு தள்ளி போட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுவும் போய் பதிஞ்சதுனால அதுவும் ரீப்ளே ஆகுது இறை நீதியாக. தள்ளி போடுவோங்கிற ஒரு விஷயமே பயிற்சிக்கு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சினம் வருது அப்படின்னா அது வேண்டான்னு தள்ளி போட்டுடலாம், வேண்டான்னு விட்டுருங்க, அதை செய்யலாம். எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் செஞ்சிடலாம், எதெல்லாம் வேணுமோ அதை செய்யணும், செஞ்சே ஆகணும்.
அதுல வந்து தீர்க்கமா இருக்கணும். பயிற்சிக்கு லீவு போடாத நம்ம மன உறுதியும் முதல் நாள் நம்ம கரெக்டா பயிற்சி செய்யணுங்கிற திட்டமும் தெளிவா இருக்கணும். ஒரு நாள் கூட லீவே போடக்கூடாது கூடாது கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் பயிற்சி செய்வேங்கிறதுல உறுதி திடமா இருக்கணும். இந்த திடம்தான் பயிற்சி செய்வதற்கு தூண்டுகோலாகவும், பயிற்சி செய்வதற்கு ஒரு தெளிவாகவும், பயிற்சி செய்தால் நிறைவாகவும், அந்த தொடர் பயிற்சியே நமது உடலை தன்மாற்றம் அடைய செய்து, தொடர் தவமே நமது மனதை வலுவடைய செய்து, தொடர் அகத்தாய்வே நமது அகத்தை தூய்மை செய்ய வைத்து, நமது வினையை தூய்மை செய்து விடுகிறது. தொடர் பயிற்சி தான் வெற்றியை வந்து நிர்ணயம் செய்கிறது. தொடர்ச்சி எதை செய்கிறோமோ அதுவே தன்னை மாற்றி மாறி விளைவு இன்பமாகவே வரத்தக்க செயலை அந்த தக்க செயலை செய்வதால் விளைவு இன்பமாகவே வரக்கூடிய விதி வந்து விடுகிறது. விளைவு இன்பமாகவே வரக்கூடிய விதி வந்து விடுகிறது. அந்த விதிக்கு இன்னொரு பெயர் நீதி, இயற்கையின் நீதி. ஏற்கனவே நம்ம மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முந்தி எல்லாம் என் தலை விதி இது மாதிரிலாம் சொல்லி புலம்பவே வேண்டாம். அந்த சப்ஜெக்டை தூக்கி ஓரம் வச்சிருங்க. அதெல்லாம் தேவையில்லாத சப்ஜெக்ட். ஏற்கனவே செஞ்சது, நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன், நான் என்ன இப்படி ஆயிட்டேனே, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத சப்ஜெக்ட். ஏன்னா அது என்ன செஞ்சோம், ஒரு விளைவை அனுபவிக்கிறோம். அது என்ன செஞ்சோம் நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ தப்பு செஞ்சிருக்கோம், அதனால விளைவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்குங்க. இப்ப சரியா செய்ய ஆரம்பிப்போம். இப்பொழுது முதல், இன்று முதல் தெளிவாக செய்ய ஆரம்பிப்போம். அப்ப என்னவாக வரும் விளைவு? இன்பமாகவோ பேரின்பமாகவோ அமைதியாகவோ வருமே தவிர துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவிக்க முடியாத நிலை உருவாகும். இதில் மாற்றமே இல்லை என்பதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. எல்லா விஷயமும் பயிற்சிக்குள் தான் இருக்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. பயிற்சிக்குள் தான் நமது செயல் இருக்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. செயலின் விளைவே நீதி விதி என்பதையும் புரிஞ்சுக்குங்க. அந்த செயலை நாம் லீவு போட்டால் அதுக்கு உண்டான விளைவு வரும், அதுவே துன்பம். செயலை சரியாக செய்துவிட்டால் விளைவே இன்பம். ஒரு நாள் பயிற்சிக்கு லீவு போட்டா உடல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு நாள் பயிற்சி செய்யல, ஏதாவது ஒரு காரணத்தினாலும் வைங்க, அன்னைக்கு உடலாவா இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. பழைய உடலுக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்ப நம்ம தொடர் பயிற்சியை செய்து விடாமல் செய்தால்தான் நாம் பெர்மனண்டாக இன்பத்தை அடைய முடியும். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம வந்து எப்பயுமே இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு பேரின்பமும் நமக்கு எளிதாக கிட்டும். அது தன்னிலிருந்து மாறாமலும் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மையும் எளிதாக கிட்டிவிடுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. மனக்குழப்பமே இருக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. வரும், நம்ம ஏற்கனவே பதிவு நாள் மனக்குழப்பம் 1000 வரலாம். ஆனால் அது எல்லாமே என் வினைப்பதிவு தான். அப்படியே நான் என்ன செய்ய முடியும், எல்லாமே என் வினைப்பதிவு, நான் என்ன செய்ய அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்படி இருக்கா என்னுடைய வினைப்பதிவு, பரவாயில்லை, நாம் தொடர் பயிற்சியின் மூலியமாக வினைப்பதிவை மாற்ற முடியும். அதுதான் மகிழ்ச்சி அழுத்தி சொன்னாங்க. நீங்க தொடர் பயிற்சியில் ஈடுபட்டாலே வினைப்பதிவு ஆட்டோமேட்டிக்கா தூய்மையாகிவிடும். வினைப்பதிவு தூய்மையாக 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 இன்பத்தையே நாம் உணரக்கூடிய தன்மை கிட்டும். இப்ப இதுக்கு மூல காரணம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம துன்பத்துக்கு மூல காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நமது தொடர் பயிற்சி இல்லாமைதான் அல்லது முறையான பயிற்சி இல்லாமைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப பயிற்சியை வந்து விடாமல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டுக்கோப்பாக தெளிவாக முறையாக அமைதியாக இன்பமாக செய்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு வல்லமை நம் செயலிலே தான் இருக்கிறதை தவிர எக்காரணத்தை கொண்டும் இதை புரிஞ்சுக்குங்க. அதாவது செயலின் விளைவே நீதிங்கிறத புரிஞ்சுக்குங்க, அதுவே விதிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே செய்த செயலினால் தான் வந்திருக்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. எதுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா அதுதான் விஷயம், அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை, வேற எதுவும் பெருசா இதே இல்லை, இவ்வளவுதான் விஷயம். செயலுக்கு தக்க விளைவே விதி, அதாவது இயற்கையின் நீதி. அடுத்து செயலை திருத்தினாலே அதுக்கு விளைவே செயலை திருத்தினா என்ன விளைவு என்னவாக வரும், இப்படித்தான் விளைவு வரும், இதை செய்தால் என்று யூகித்து 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 செய்வதே மதி. இந்த செயல் செய்தால் இந்த விளைவு வரும்ன்றதை யூகிச்சு செய்வதற்கு பெயர் மதி.
எப்பொழுதுமே மதியின் செயலாகவே மாறிவிடும்ங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. எந்த துன்பம் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த மாதிரியான உடல் சீர்கெட்டு போனாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த முறையில உயிர் கம்மியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த முறையில நம்மளுடைய அதாவது அகத்தாய்வு இல்லாம மனம் சீர் இல்லாம குழப்பமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே இனிமேல் சரியாக செய்வோம். சரியாக செய்து அதனுடைய பலன் என்னவென்றால் இன்பம். அதை அனுபவிப்போம். ஏற்கனவே செய்த செயலினால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமே செய்யக்கூடிய செயலினால் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்க போகிறோம் என்று சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி சொல்லி இந்த அருமையான ஒரு தலைப்பிற்கான செயல் விளைவு விதி நீதியே விதி மதி என்ற ஒரு தலைப்பிலே சிந்திக்க வைத்த அந்த மிகப்பெரிய குருவுக்கு நன்றி சொல்லி இந்த சிறப்பான ஒரு அமைப்பை முடித்து நல்ல முறையிலே முடிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது நாம் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. இயற்கையின் நீதி விதின்னு சொன்னீங்க. நம்ம செயல்பாட்டின் கர்மா கூட விதின்னு. அப்ப நம்ம திடீர்னு ஏதாச்சும் நடக்குதுன்னா அது எப்படிங்கய்யா? அது விதியா? இப்ப உக்காந்துட்டே இருக்கணும், எதனா திடீர்னு உடம்பாலையும் இல்ல மனசாலையும் ஏதாவது வருது இல்ல, அப்ப அது விதியா? அது எப்படிங்கய்யா? அதாவதுங்கம்மா, திடீர்னு உட்கார்ந்து இருக்கோம், திடீர்னு ஒரு மனசளவுல ஒரு கஷ்டம் தெரியுது, இல்ல உடல் அளவுல ஒரு வலியோ ஒரு தெரியுது. எது விதியா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா. அது விதி அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, ஏற்கனவே செய்த செயலின் விளைவு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே நம்ம உடம்ப அந்த மாதிரி அழுந்திருக்கோம், மன ரீதியா அந்த மாதிரி பயந்தே பழகி இருக்கோம், மன ரீதியான ஒரு தெளிவின்மையிலேயே பழகி இருக்கிறதுனால அதே நிலை மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்குது. அவ்வளவுதான். அதை சரிப்படுத்துறது தான் நம்மளுடைய பயிற்சி முறை. ரெகுலாரிட்டி பயிற்சி, ரெகுலாரிட்டி அகத்தாய்வு இருந்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கும். அதாவது மெயினா சாந்திதம் மஸ்ட். சாந்திதம் நல்ல டீப்பா பண்ணிட்டீங்கனாலே இதனுடைய இதுவும் உங்களுக்கு எழுச்சி வராது. இத தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சாந்திதம் என்ன செய்யும்னா முழுக்க முழுக்க அமைதி, நம்மளுடைய ஜீவகாந்தத்தினுடைய நியூக்ளியஸ், அதாவது சரியாக, அதாவது அப்படியே சமமாக செய்யக்கூடிய ஒரு செயல். ஏற்கனவே செய்த செயலுக்கு வந்த விளைவு, அதுதான் இயற்கை நீதி. அவ்வளவுதான். விதின்னு சொல்லி பழைய சிந்தனையில நம்ம போகவே வேண்டியது இல்ல. அதே மாதிரி ஜீவகாந்தத்துக்கு மறுபெயர் மனம் சொன்னீங்க. ஆமா ஆமா. அப்ப நம்ம மனம் தானே எல்லாத்தையும் சிந்திக்குது, செயல்படுது. அதனோட விளைவுதான் விதி. ஆமா. இப்ப நம்ம அதோட விளைவு விதின்னும் போது நமக்கு அது மதியால கூட வெல்ல முடியுது இல்ல. நம்ம இது தப்பு செய்யறோம், நமக்கு தெரியுது, தெரிஞ்சே செய்யும் போது அதோட விளைவு நம்ம தான் அனுபவிக்கிறோம். கண்டிப்பா அதான். சரி. சரிங்கய்யா. இப்ப கை வலி, கால் வலி அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம நல்ல கட்டுப்பாட்டு கொண்டு வரும்போது அது மதியால வெல்லிடலாம். அப்படித்தானுங்கய்யா? அதேதான். சரிங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ஸ்ரீலங்காவிலிருந்து சிவசக்தி அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க தியானத்தை பத்தி கேச்சீங்கய்யா. உண்மையிலே ஒரு எனர்ஜி ஒண்ணு வந்துச்சுங்கய்யா. அப்படி ஒரு எனர்ஜி அந்த தியானத்துக்கையா. பொதுவா என்னன்னா, தியானம் இல்லாம இருக்கவே இயலாதுங்க ஐயா. இப்ப சொல்லப்போனா 5 வருடமா இருக்கும் ஐயா. அந்த 5 வருடம் இன்றைக்கு மனவள கலைக்கு போனோம் ஐயா. அன்றையில இருந்து உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம் செய்யக்குள்ள இனி அது இல்லாம எங்களால இருக்கவே இயலாதுங்க ஐயா.
கரெக்ட். என்னன்னா அவ்வளவு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஐயா. அது வார்த்தையால இயல்பா சொல்ல மாறிட்டீங்க. முடியாது. இயல்பா என்னன்னா ஐயா, அது உள்ள மாறிட்டீங்க. அவ்வளவுதான். அதுதான். அதை விட்டு விலகவே இயலாதுங்க ஐயா. உண்மையிலே குருவுக்கு அதே கோடான கோடி நன்றி சொல்லணுங்க ஐயா. ரொம்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷம். ஆனந்த கண்ணீர் தான் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடிய ஆனந்த கண்ணீர் தான் வரும். ஏன்னா ஓகே. பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கேன். ஏன் நீ உங்களை மாதிரி ஒருத்தவங்கள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் நாங்க சந்திக்கோலே எங்களுக்கு குருவே வந்து எங்க முன்னுக்கு பேசுற மாதிரி தாங்க ஏன் நாங்க உணர்றோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஐயா இப்ப எனக்கு அதாவதுங்க 2 கேள்வி இருக்குங்கய்யா. என்னன்னு கேட்டாங்கய்யா, இப்ப நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். சில நேரங்களையே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு செய்வோம் அப்படின்னு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு செய்ய போகணே அப்ப தோணும், நாளைக்கு செய்வோமா, இப்ப டைம் ஆயிடுச்சு தானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நம்ம ஏமாத்தணும் தானே அப்படிங்கறக்காக நான் என்ன செய்வேங்க, சரி போயிட்டு காயகல்பத்தை செய்வேன்னா அப்படின்னு போயிட்டு என்னங்கய்யா காயகல்பத்தை செஞ்சுட்டு அப்படியே யோகாவை செஞ்சிடுறதுங்க ஐயா. ஏன்னா அது தடுக்கும். இல்ல நாளைக்கு செய்வோம், அதை நான் ஏமாத்துவேன். இப்ப செய்யல. இப்ப எனக்கு தெரியுதுங்க ஐயா, இதை தடுக்கிறது. இப்ப அது செய்யறத நான் ஏமாத்துவேன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் மதி. அதுதான் மதி. அது நம்மளை ஏமாத்தும் போது நம்ம அதை இப்படி செஞ்சுட்டு அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சுட்டு அதை செஞ்சிருவோம், காயல் பஞ்சு செஞ்சுட்டு உடற்பயிற்சி செஞ்சிருவோம், உடற்பயிற்சி செஞ்சுட்டு தவம் செஞ்சிருவோம். நீங்க அதை ரீப்ளேஸ் கொடுத்து அதை அந்த தன்மையை மாற்றீங்க பாருங்க, அதுதான் மதி. இந்த முறையிலே நம்ம தன்மை இருந்தாலும் அதை அப்படி சரிபடுத்தி மாற்றுவதுதான் மதி. ஆமா ஐயா. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கேள்விங்க ஐயா, இன்னொரு கேள்வி என்னனுங்க ஐயா, மனசு இருக்கா இல்லையான்னு தெரியலைங்கய்யா. மனசு அதாவது என்னன்னா ஐயா, எந்த டென்ஷனும் இல்ல, எந்த கோபமும் இல்ல. முன்னால பாக்குறோம் சில விஷயங்கள் நம்மள கோவப்படுத்துறாங்க, ஆனா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்கள ஏச முடியல, அவங்க மேல கோவப்படவும் முடியல. இயல்பா இருக்கா யோசனையா, எனக்கு மனசு இருக்கா இல்லையா? அதாவது உங்களுடைய தன்மையே இயல்பா மாறிடுச்சு, இறைத்தன்மைக்கு மாறிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இயல்பா மாறிடும், இயல்பாவே மாறிடும், அதோட இயல்புக்கு வந்துருது. சந்தோஷம். நான் யோசிப்பேன் சில நேரம் இவங்களுக்கு ரோஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு எனக்கு சில நேரம் படுங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் பாட்டுல இருப்பேன் ஐயா. ஆனா உண்மையிலே கோவம் வருது இல்லையா, உண்மையிலே கோவம் ஆரம்பத்திலயும் கோவம் வரல, மனவளக்கலைக்கு வந்த பிறகைய சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள், செயல் விளைவு விதி மதி என்ற தலைப்பை ஒட்டி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஐயாவிடம் கேட்டு நீங்கள் பதில் பெறலாம். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா அடுத்து. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இப்பதான் அட்மிட் ஆச்சு. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னமோ ஐயா, என்னுடைய விதி என்னன்னு தெரியல, 30 நிமிஷம் உங்க பேச்ச கேட்க முடியல, வைஃபை இல்லையா. இத நான் நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். இது என்ன கரெக்டா ஸ்பீச் ஆரம்பிக்கல போனது நான் 11:40 தாயா வந்தது. கடைசியா ஒரு 5 நிமிஷம் தான் கேட்டேன். நானா நினைச்சு இப்ப என்ன பேசுனீ எதுவுமே தெரியாது இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஆழ்ந்து கேட்பேன் சும்மா. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்குதான் மறுபடியும் இதை வந்து என்ன எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க கடைசி விதி வழியதோ பாருங்க இல்லையா, என்ன மதி இருந்தா கூட விதி வழியதோ நெட்டு எல்லாமே டக்கு நின்னு போச்சியா. அப்படியே 11:40 தான் வந்தது, ஸ்பீச்சே கேட்கல. இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மதியை விட விதி வழிய. அப்படி இல்லைங்க, இயற்கையா கரண்ட் போயிடுச்சோ இல்ல இயற்கையா நெட்வொர்க் இல்லையோ அவ்வளவுதான், அப்படிதான் நினைக்கணும். அதான் உண்மை. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இதனுடைய தடை இந்த மாதிரி நெட்வொர்க் தடையோ அல்லது இயல்பாக சில அன்பர்கள் வந்து சூழ்நிலையால உள்ள தடைக்கோ தான் இதை வந்து இந்த
இதோடைய விளக்கத்தை வந்து நம்ம வந்து ரெண்டாவது கேட்கற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம அதை பத்தி கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, ரொம்ப இயற்கை மகிழ்ச்சி. விதி யூடியூப்ல பண்ணியிருக்காங்க. கேட்டு கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியா, நன்றி ஐயா. வாழ்க வளம், வாழ்த்துக்கள் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க நல்லா உணர்ந்து ஓதி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகரிஷியினுடைய பயிற்சியை எந்த அளவுக்கு நம்ம செய்யணும்னு சொன்னீங்க. அந்த வற்றாயுறுப்பு, பேராற்றல், பேரறிவு காலம் முடிஞ்சிட்டும் அந்த தன்மாற்றம், ஏற்பூக்கம், கூறுதல் அர்த்தத்தை வச்சு நல்லா சொன்னீங்க. நாங்க வந்து அந்த ஓரிரு உயிரிழந்து அதை இயல்போக்கும் அடையுதுன்னு தான் நினைச்சோம். ஆனா அந்த செயல்விலை திட்டத்துக்கு அந்த சொன்னீங்க, அது உண்மைதான். நம்ம நோய் இல்லாம வாழறதுக்கு எந்த விதமான, நீங்க என்ன சொன்னீங்க, எந்த விதமான நோயும் இருக்கட்டும், எந்த விதமான உடல் உபாதைகள் இருந்தாலும் அந்த பயிற்சியை ஒரு நாள் கூட விடாம செய்யுன்னு சொன்னீங்க. அதுவும் நீங்க உணர்ந்து சொல்லியிருக்கீங்க. அது உண்மை, 100% உண்மைதான். நீங்க சொல்றது உண்மைதான். அதே மாரி அந்த விதியை வந்து மதியால வெல்லலான்னு சொல்லிட்டு அதுவும் வேலை செய்யறது ஈஸியா இருக்குன்னு சொன்னீங்க. அது ரொம்ப எல்லாமே நெகிழ்ச்சியா உண்மைதான். 100% உண்மை. நம்ம ஜீவகாந்தம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால வேலையை சீக்கிரமாவும் முடிக்க முடியுது. அத சொன்னது எல்லாமே உண்மைதான் ஐயா. ஆனா நம்ம சொல்றீங்க அந்த செயல் விளைவு தத்துவம், நான் ஒரு செயல் செய்யறோம், அதுக்கு விளைவு கண்டிப்பா உண்டு. ஆனா நாம ஒண்ணு நினைக்கிறோம் ஐயா, நினைக்கிறது நிறைவேறணும்னா நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா அந்த விளைவு நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஐயா? அதாவதுங்கய்யா, ஒரு எண்ணத்தை நினைக்கிறீங்க, அந்த எண்ணம் நிறைவேறதுக்கு எந்த செயலை செய்யணும்னு நீங்க கேக்குறீங்க. ஒரு எண்ணம் அல்லது ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசைக்கு எந்த செயலை செய்தால் எந்த மாதிரியான விளைவு வரும், அல்லது அந்த ஆசை எந்த முறையாக வந்து சேரும், அந்த ஆசை நம்மளை சரியான முறையிலே அடையுங்கிறத சிந்தனைக்கு எடுத்துக்கணும், அறிந்து சிந்திக்கணும். இந்த செயலை எந்த செயல், இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு நல்ல உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உண்டான செயலை செய்யணும். அந்த உணவு எங்க ஆரோக்கியமா இருக்கு, அந்த உணவு எங்க சாப்பிட்டா இந்த உடல் உபாதை இல்லாம அந்த உணவை நல்ல முறையில ருசிக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த செயலை செய்து அதை அடைஞ்சிட்டோம்னா முழுமையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு முழுமையான நிறைவு அந்த ஒரு செயலுக்கு, உணவுங்கிற ஒரு செயலுக்கு. இது மாதிரி நம்மளுடைய ஆசைகளுக்கு தக்கபடி, எண்ணங்களுக்கு தக்கபடி நம்ம இந்த ஆசை வருகிறது அல்லது இந்த எண்ணம் வருகிறது, இந்த எண்ணத்துக்கு தக்கபடி இந்த செயலை செய்தால் இந்த எண்ணம் நிறைவேறும், இந்த செயலை செய்தால் இந்த எண்ணம் முறையாக நிறைவேறும்ங்கிறத ஆலோசனை பண்ணி செய்யணும். ஒரு தடவை செய்யும் போது ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கவலைப்படக்கூடாது. மறுபடியும் செயலை தான் திருத்தணும். செயலை மறுபடியும் ஆல்டரேஷன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சா மறுபடியும் இந்த மாதிரி சக்சஸ் ஆயிருமா அப்படின்னு மறுபடியும் சிந்திச்சு மறுபடியும் செயலை மாற்றி செய்யும் போது அது மறுபடியும் சரியாயிரும். அப்ப முதல்ல ஏதோ நம்ம இந்த செயலை செய்தால் இந்த விளைவு வரும் அப்படின்னு நினைச்சு செய்யறது தவறாக முடிந்தது. ஆனால் மறுபடியும் அதை திருத்தி மாற்றி செய்யும் பொழுது சக்சஸா முடிஞ்சிடும். அடுத்து இந்த செயலுக்கு இதுதான் செய்யணுங்கிறது தெளிவாயிரும். கண்டிப்பா. அதே மாதிரிங்க ஐயா, அத நீங்க சொல்றது கரெக்ட் ஐயா, உண்மையா அதே மாதிரி தான் செஞ்சு நீங்க அந்த செயலுக்கான முயற்சி, ஆனா அது ஃபெயிலியர் ஆனது. ஆனாலும் முயற்சி நான் விடல. அது என்ன பண்ணுது, 100% இல்ல 99% வந்து நிக்குது. அந்த 1% நம்மளுக்கு கஷ்டத்தை எடுத்து வந்து கொடுக்குது. அத நம்ம எப்படி ஃபீட் பண்ணி அந்த இயற்கையை ஃபீட் பண்ணி நம்ம உள்ள போக முடியுங்க? நுணுக்கங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து மெடிடேஷன் பண்ணி அந்த செயலுக்கு உண்டான அந்த விளைவு வர்றதுக்கு உண்டான செயல் எதுன்னு சிந்தனையில இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா அது உங்கள் அறிவே உங்களுக்கு சொல்லும். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போகணும் மெடிடேஷன்ல, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போய் இந்த சக்சஸ் படுத்துறதுக்கு 99 சக்சஸ் பண்ணிட்டீங்க, 1% அது கொஞ்சம் இடர்பாடா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா அதுக்கு விட கிடைச்சிடும். 99% எப்படி கிடைச்சது? சரிங்க, அதான் முயற்சி. கரெக்டுங்க நம்ம சொல்றது. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, மகரிஷியார்களால ரொம்ப நம்மளுக்கு அந்த இறையாற்றல் ஒரு பாமர் மக்களும் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா இருக்கலாம்னு கொடுத்துருக்காரு. ரொம்ப நீங்க உணர்ந்து சொன்ன மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க அடுத்து வளமுடன். செவ்வேல் ஐயாவை தொடர்ந்து லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உரை ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா நீங்க ரொம்ப சந்தோஷம். சொல்லக்கூடியது அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம டெய்லி எப்படி காலைக்கடன் முடிக்கிறோமோ அதே மாதிரி உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் பண்ணணுங்கிறது நல்லாவே தெரியுதுங்க ஐயா. இப்போ ஒரு ம். நிமித்தம் காரணமாகவோ ஒரு எக்ஸாமாவோ இல்லை வேற ஒரு இடத்துக்கு நம்ம எங்கேயாவது ஒரு ஊர்களுக்கு போயிடுறோம்னா கேஷுவலா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுடுறோம். அதை எப்படி ம். இந்த இடத்துல நம்ம கடைபிடிக்கணுங்கிற ஒரு தெரியுது. ஐயோ இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருந்தா செஞ்சிருப்போம், நம்ம ம். வெளியில போயிட்டோம், இது செய்யாம மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சூழல் அங்க ஏற்படுதுங்க ஐயா. அப்ப அதை நம்ம எப்படி அதை தவிர்க்கிறது? ஆனா அந்த இடத்துலயும் போய் நம்ம ஆஸ் யூஷுவல் மாதிரி நம்ம இருந்து பண்ணிக்கிறத எப்படிங்க ஐயா அதை அது நம்ம சாயந்தரம் துரியதமம் இருந்து அகத்தாய்வு பண்ணும்போது தெளிவடையும். முதல்ல துரியதமம் பண்ணிட்டு நீங்க அகத்தாய்வு ஏன் இன்னைக்கு செய்ய முடியல, ஏன் இன்னைக்கு இந்த வேலை தடைப்பட்டுச்சு, எதனால, நம்மளுடைய காரணத்தினாலயா, இல்ல நம்மளுடைய காரணம் நம்மளுடைய செயல் இந்த மாதிரி மாத்தி செஞ்சிருந்தோம்னா இதை முடிச்சிருக்கலாமா, இப்படின்னு நமக்குள்ள நீங்க ஆராய்ச்சிக்கு எடுக்கும்போது முழுமையான ஒரு தெளிவும் ஒரு அக்யூரேட்டான ஒரு பாயிண்டும் நமக்கு கிடைச்சிரும். அப்ப நாளையில இருந்து இதை இப்படி செஞ்சா இதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு நபருக்கு உண்டான ஒவ்வொரு அன்பர்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், செய்ய முடியாத சூழ்நிலை. ஒரு நபருக்கு கல்யாண வீடா இருக்கலாம், செய்ய முடியாது. ஒரு நபருக்கு காலையிலே இருந்துச்சு பசை பிடிக்கிற மாதிரி இருக்கும், செய்ய முடியாது. ஒரு நபருக்கு காலையிலேயே டியூட்டி இருக்கும், செய்ய முடியாது. காலையிலேயே ஷிஃப்ட் மாதிரி போவாங்க, செய்ய முடியாது. இந்த மாதிரி பல வகையான சூழ்நிலைகள் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் பயிற்சியை கரெக்டா செய்யறதுக்கு திட்டம் போடணும். முதல் நாளே திட்டம் போட்டு அதுக்குண்டான செயலை சரியாக மறுநாள் காலையில எந்திரிச்சு அந்த சரியான டயத்துக்கு எந்திரிச்சு இந்த டயத்துக்குள்ள இதை முடிச்சிடலாங்கிற திட்டம் சரியாக இருந்தால், திட்டப்படி செயலும் சரியாக இருந்தால் நடந்துடும். சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. இவ்வளவுதான். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்கய்யா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய விஷயம் நம்மளுக்கு செயல்ல வந்த போறதுக்கு. எனக்கு என்ன ஒரு கேள்விங்க ஐயா, நம்ம யூஸ்வலா மார்னிங் மெடிடேஷன் ஆகட்டும், தியானம் ஆகட்டும், எல்லாமே ஒரு கான்சியஸ்ல செய்யறோம். இப்போ வேதாத்ரி வந்திருக்கிறதுனால ஏதோ ஒரு சொல்லும் போதோ செயல்லையோ ஒரு கான்சியஸ்ல செய்யறோம். அப்போ ஈவினிங் நம்மளுக்கு தச்சோதனைக்கு எது விஷயம் கிடைக்க மாட்டதுங்களே. ஏதோ தப்பு செய்திருக்கோம், இல்ல யாரு மேல கோவப்பட்டிருக்கோம், ஏதோ நம்ம வேலையில ஏதோ குறை செய்திருக்கோம், இல்ல நம்ம தியானத்துல ஏதோ விட்டுருக்கோம்னா அப்ப அதுக்காக நம்ம தச்சோதனை செய்யலாம். இப்ப இந்த ஹோல் டேல எனக்கு தச்சோதனைக்கு எதுவும் விஷயம் இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுங்க ஐயா? அதாவது எதுவுமே விஷயம் இல்ல, எல்லாம் சரியா செஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா மறுபடியும் எப்பயுமே தற்சோதனையில இருக்கும்போது அதான் சரியா செஞ்சிட்டோம், இன்னைக்கு எல்லாம் திருப்தி அடைஞ்சிட்டோம், இன்னைக்கு எந்த ஒரு கோபதாபமும் இல்ல, நம்ம சந்தோஷமா இருந்தோம், நம்மளால பிறர் சந்தோஷமா இருந்தாங்கள தெளிவா உணர்ந்துகிட்டே தற்சோதனையில தான் இருக்கணும். ஓகே, சரி சரி சரி. தற்சோதனை கூடாது, உணர்ந்தபடியே தற்சோதனையில தான் இருக்கணும். இன்னைக்கு சரியா செய்யுங்கிறது தற்சோதனை இருக்கணும். அப்படின்னாதான் அந்த திடம் வலுவாது. ஓகே ஐயா, ஓகே ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து புவனா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஸ்பீச், ரொம்ப ஈஸியாவும் இருந்தது. ஒரு நார்மலா ஈஸியா சொல்லிட்டீங்க. நீங்க ரொம்ப அனுபவப்பட்டிருக்கீங்க, அதனாலதான் இந்த மாதிரி சொல்லவே முடியும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்த ஐயா. ஒரு கேள்வி, இப்ப பக்கத்து வீட்டு அவங்க ஏதாச்சும் பிரச்சனை, கோழி வீட்டு சவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில 4 மணி నుండి 6:30 7 மணி வரைக்கும் அது கத்திட்டே இருக்கும், திருப்பி ஈவினிங் கத்திட்டே இருக்கும். நான் வாழ்ந்துட்டே தான் இருக்கேன், ஆனாலும் அது ஒன்னும் குறையல. நாங்க என்னையா பண்ணணும்? அதாவது முதல்ல அவங்களுடைய வினைப்பதிவு நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய வினைப்பதிவுக்கு ஒக்கதான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கு. அதுக்காண்டி நம்ம தவத்துல ஒரே ஒரு செகண்ட்
இங்க அவங்களோட வினைப்பதிவு நினைக்கணுமா, இல்லைன்னா நம்மளோட வினைப்பதிவு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கணுமா? இங்க இங்க எப்படி ஐயா புரிஞ்சுக்கணும், அது சொல்லுங்க ஐயா. வெரி குட். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரோட்ல நம்ம வந்து இப்ப மனவளக்கலைக்கு ஒரு பயிற்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போது இடையில 2 பேர் ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு அந்த சண்டையை விலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பயிற்சிக்கு வருவோம்னு நினைப்பீங்களா, அல்லது என்ன அந்த இடத்துல சூழ்நிலையை நினைச்சிட்டு வருவீங்க? ஐயோ இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஐயோ இவங்களுக்கு எல்லாம் இது புரிய மாட்டேங்குது, வாழ்த்துட்டு போயிடுறோம் ஐயா. ஏன்னா சொன்ன பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால மனதிலேயே வாழ்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம அமைதியா 2 பேரும் போகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அவ்வளவுதான், வாழ்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். அதேதான் இது வந்து விளைவு வந்து அவங்களுடைய வினைப்பதிவு தானே தவிர நம்மளுடைய வினைப்பதிவாக நம்ம ஆக்கி கொள்ளாமல் இருக்கத்தான் அவங்க வாழ்த்துறோம். இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய வினைப்பதிவு தான். அவங்களுடைய வினைப்பதிவாக இருந்தாலும் நமக்கு பாதிக்காமல் இருப்பதற்காகத்தான் நம்மளையும் வாழ்த்தி அவர்களையும் வாழ்த்துறோம். அவங்களுடைய வினைப்பதிவுக்காக அவங்களையும் வாழ்த்துறோம். ஓ ஓகே, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே. அப்போ காமன் ஏரியால பிரச்சனை பண்றது இதெல்லாம் எல்லாமே ஒரே சேம். அது நம்மளோட தவறு இல்ல, அவங்களோட புத்திக்கு ஏத்த மாதிரி செயல் வருது. அந்த செயலுக்கு நம்ம பாதிப்படுறோம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறோம் என்ன இப்படி செய்யறாங்களே, நம்ம இப்படி துன்பப்படுதே இந்த உயிர், நம்ம உயிர் துன்பப்படுது. ஆமா ஆமா, உயிர் தானே, எல்லாம் காந்தம் ஒண்ணுதானே. அதனால அந்த காந்தம் துன்பப்படுறத வச்சு இந்த காந்தம் துன்பப்படுது. அதனால இந்த காந்தமும் துன்பப்படாம இருக்கக்காண்டி வாழ்த்துங்கிற ஒரு செயலை செஞ்சு நம்மளையும் வாழ்த்தி அவர்களையும் வாழ்த்துறோம். நம்ம வாழ்த்துறதுனாலயே நம்மளும் வாழ்த்தடைஞ்சு அவங்கள போய் சேர்ந்துருது. சோ ஒரு காலத்துல அவங்களும் நன்மை அடைஞ்சு தெளிவாயிருவாங்க. அதுதான் உண்மை விதி. இதை மறந்துடக்கூடாது. ஓ அப்பன்னா ஐயா, இப்போ நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, சொத்து பிரச்சனை வருது, அந்த மாதிரி அண்ணா அந்த சூழ்நிலை எப்படி ஐயா புரிஞ்சுக்கணும்? அது அவங்களோட தவறுன்னு தான் புரிஞ்சுக்கணுமா, இல்லைன்னா நம்மளோட? அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு ஒரு சூழ்நிலையில உடம்பு சரியில்லை, கிளைமேட் இயற்கையினுடைய சீற்றத்தால் ஒரு நல்ல மழை பெய்யுதுன்னு வைங்க, மழை விடவே இல்லை. அப்ப அந்த கிளைமேட்டினுடைய தாக்கத்தால நமக்கு வந்து ஜீவகாந்தத்தினுடைய தன்மை குறைவாக இருந்தாலோ அல்ல அதை போதிய அளவுல நமக்கு பற்றாக்குறையா இருந்தாலோ அதனுடைய இயற்கையின் தாக்கம் நம்மளை தாக்கிடும். அதனால உடல் வந்து சில நேரத்துல வந்து சில துன்பங்கள் அடையலாம். மீண்டும் பயிற்சி பண்ணி அதை சரிபடுத்திக்கலாம். இல்ல நம்ம ரெகுலாரிட்டியா பயிற்சி கரெக்டா வச்சிருந்தோம்னா, ரெகுலாரிட்டியா உடம்ப கண்ட்ரோலா தெளிவா வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. அந்த நிலைமையிலும் அந்த உடம்பு வந்து சீரா மாறிடும். அந்த இயற்கை சீற்றத்துக்கு தக்கபடி நம்ம உடலை சரிப்படுத்திக் கொள்ளும். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப போய் யோசிக்க வேண்டியதே இல்லை. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன் ஐயா. ஐயா ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. உங்க ஊர் ஐயா? ராஜபாளையம். நாங்க சென்னை ஐயா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உங்களை பார்த்தா. ரொம்ப அனுபவிச்சு சொல்றீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி. நம் கடமை அறவாழ்வின்